உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குரு பகவான் பேச்சை அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களோடு மறுபடியும் தொடர்பு கொண்டு என்னுடைய பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். குரு பகவான் பெயர்ச்சி ரிஷப ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தீமைகளை செய்யும் என்பது ஒரு சிறு குறிப்பும் ஆராய்ச்சியும். ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு பகவான் இயற்கையில் நண்பனா பகைவனா என்பது ஒரு கேள்வி. நிச்சயமா நண்பன் இல்லை, பகைவன் தான். இது ஜோதிட நூல்கள் சொல்றது. ஏனென்றால் ரிஷபராசியில் பிறக்கிறவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் அதிபதி. குரு பகவான் அவருக்கு நேரடி எதிரின்னு ஒரு பொது கருத்து உண்டு. அதனால ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் எங்கே இருந்தாலும் நன்மையும் செய்ய மாட்டார், தீமையும் செய்ய மாட்டார். ஏன்னா அவரும் ஒரு குரு, இவரும் ஒரு குரு. அதாவது அசுர குரு சுக்கிரன், தேவ குரு குரு பகவான். இப்ப இருவரும் குரு தானே. ஒரு குரு பகவான் இன்னொரு குரு பகவானை என்ன சோதிக்க போறார்? சோதிக்க மாட்டாங்க. இருவருமே சமமான பலசாலிகள். அந்த அடிப்படையில் அவர்களுக்குள் பகை என்று ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அது பகை அல்ல. இருவரும் சமமான பலசாலிகளே. அந்த அடிப்படையில் ரிஷபராசி நேயர்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வருவார். பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடம் இருப்பது ஒரு வெற்றி ஸ்தானம்னு அர்த்தம். உச்ச வீடு அல்லவா? வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், சகோரஸ்தானம். அதாவது எதிர்பாராத வெற்றிகளை தரக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு. ஏன்னா அவர் ரிஷபராசிக்கு லாபாதிபதியும் கூட. லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவானை நேரடியாக குரு பகவான் பார்வை செய்வார். அதுவே சிறப்பு. ஆல்ரெடி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஏற்கனவே இருக்கிறார். அந்த சனி பகவானை லாபஸ்தானத்தை குரு பார்வை செய்ய போறார். ரிஷபராசிக்கு குரு கெட்டவரோ இல்லையோ, குரு பகவான் பார்க்க போற இடங்கள் எல்லாம் நல்ல இடங்கள் தானே. நேரடியாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது திருமண யோகம் அமையும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உலகத்தில் சிறந்த இடம் தர்மஸ்தானம் என்று பொருள், அல்லது பாக்கியஸ்தானம் என்று பொருள், அல்லது தந்தை ஸ்தானம் என்று பொருள். அந்த இடத்தை குரு பார்ப்பார். அது இறை வழிபாடுகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை தருவார். இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பை தருவார். நிறைய கோயில்களுக்கு போகலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அதுபோல மிக இன்றியமையாத முக்கியமான இடம் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் எதிர்பாராத தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தன லாபம். ஆல்ரெடி அங்கே நன்மை செய்யறதுக்கு சனி பகவான் தயாரா இருக்கிறார். குரு பகவான் பார்வை செய்வார். சில கஷ்டப்படுகின்ற நேயர்கள் என்னை பற்றி நினைப்பார்கள், எங்க நான் பெரிய கஷ்டத்துல இருக்கேன், இங்க எல்லாம் லாபம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையை சொல்ற ஜோசியனால அதுக்கு வருத்தப்படுறதில்லை. என்ன காரணம்னா, திசாபுத்தி என்ற ஒன்று சாதகமான சூழ்நிலையில் இருந்தால் கோச்சாரமும் சாதகமாக இருப்பதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமா இல்லை அப்படிங்கும்போது கோச்சாரத்தில் என்னதான் கிரகங்கள் நல்ல இடத்துக்கு வந்தால் நன்மை நடக்காது. இதை நான் ஒருவன் மட்டும் தான் சொல்லிக்குவேன், மற்ற ஜோதிடர்கள் யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா பொதுவாக சொல்றவங்க மகிழ்ச்சியா பேசினா மட்டும்தான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜோதிடமும் ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த அடிப்படையில் எனது நண்பர்களுக்கு என்னை பற்றி தெரியும். அந்த அடிப்படையில் தான் உண்மையான கருத்து. ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்து இப்போது இப்போ நடைமுறையில் நல்ல ஒரு தசாபுத்தி உங்களுக்கு நடந்தால் கோச்சாரத்தில் இருக்கின்ற சனி பகவானும் சிறந்த வீட்டில் இருக்கார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்வார். சிறந்த அமைப்பான ஒரு காலமாகும். ஆகவே குரு பெயர்ச்சி நன்மைத்தான் தரும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும். பாக்கியம் என்பது செல்வத்தில் பெரிய செல்வம். திருமணம் ஏற்கனவே நடந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத தன லாபம் என்ற விஷயம் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலும் 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலும் எதிர்பாராத லாபம். அதில் லாட்டரி டிக்கெட் கூட விழுகலாம், உயர் பதவி கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், வெளிநாடுகள் செல்லலாம், தொழில் துறையில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை குரு பகவானும் சனி பகவானும் ரிஷபராசி நேயர்களுக்கு செய்வார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். மறுபடியும் சொல்வது ஒரே கருத்து தான். தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்று இந்த காலகட்டத்தில் அவசியம் ஒரு ஜோதிடரை அணுகி தாங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். குரு பகவான் சிறந்த நன்மையை உங்களுக்கு செய்வார். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்க. குரு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிற சத்குரு, ராகவேந்திரர், பாபா, இது மாதிரி மகான்களுடைய வழிபாடுகள் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யுங்க.
நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும் என்பதில் சந்தேகத்திற்கு இட வேண்டாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.